ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். கரூர் வைசியா பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 45,000 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ள வரீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கரூர் வைசியா பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கேவிபி பேங்க், அதாவது கரூர் வைசியா பேங்க்லேருந்து இப்போது ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கும் பேங்கிங் அப்ரெண்டிஸ்க்கும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான க்ரைட்டீரியாஸ் என்னன்னு பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் ஏதோ ஒரு டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள். மினிமம் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 2 to 3 years ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் கொடுத்து பேக்ரவுண்ட் செக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிரும். ஸோ இந்த ஜாப்க்கு எந்தவித எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே அப்ளை ஃபார் ஜாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பே ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த சேலரி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் சேலரியை பார்த்து தான் அவங்க உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அண்ட் இது போக உங்களுக்கு நிறைய அலவன்சஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரீ லாகின் ஆக்டிவிட்டீஸ், லாகின் ஆக்டிவிட்டீஸ், கோஆர்டினேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன், போஸ்ட் சாங்ஷன் மானிட்டரிங் அண்ட் ஹேண்ட் ஓவர்னு இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்டாக மேஜர் சிட்டிஸில் தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம பேங்க் அப்ரெண்டிஸ் ஜாப்க்கான க்ரைட்டீரியாஸ் பார்ப்போம். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2022-23 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் 50% கபோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஒர்க் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி லோக்கல் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸோட ஏஜ் லிமிட் 20லேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸை வச்சு இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பர்சனல் இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணுற கேண்டிடேட்ஸை ஜாப்க்கு எடுத்துப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே அப்ளை ஃபார் ஜாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பேங்க் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் கன்சியூமர்ஸ்க்கு நீங்கள் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கஸ்டமர்ஸ் ரைஸ் பண்ணுற queries எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாப் ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான், இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் பேங்க்குக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பேங்கிங் நாலேஜும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறக்கூடிய லாஸ்ட் டேட் 31 மார்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க, ஏன்னா டே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.